லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பாக்குறேன் தம்பி அப்படின்னு எடிட்டர் கேளுங்க. 5 கூட்டினா எவ்வளவு வரும், உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க, அவ்வளவு வர வச்சிருவோம். உண்மையிலே ஒரு கேமராமேன் ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்க இருக்காது பாருங்க ஒருத்தர் பின்னாடி. என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நான் சீஃப் கெஸ்டா இங்க வரல, நான் சாரோட ஸ்டூடெண்டா தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபஸர். ஆக்சுவலா எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் கேமரால பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு அப்போ சொன்னார். எனக்கு 2018ல சொன்னாரு. அது எனக்கு பெருசா அப்போ தெரியல, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடா தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னைய ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம், டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட. சொன்னாரு, விஜய் வச்சு தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும்போது இப்ப நேர்ல பாக்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஆக்சுவலா ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங். ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. இதுவரையும் நான் இவங்க இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று டிராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்கார்ந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாரு. ஆனா நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்டா இங்க வந்து சந்தோஷமா இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பா என்னால எவ்வளவு முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க, பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, உனக்கெல்லாம் யாருமா சுமையான பேர் வச்சது, செமையான்னு வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்களா சுமையா இருப்பையா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும். ஆமாம், அதனால ரொம்ப வருஷமா அவங்களோட ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம், அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோவாக இருந்தால் என்னங்க செய்யுது, ஒரு ஆள் ஹீரோவாக இருந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்துங்க மியூசிக் தியேட்டரை பாருங்க, ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு. அங்கிட்ட கேமராமேனை பாருங்க, அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட், அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத், பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்டர் பாருங்க. எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என்ன தெரியுங்களா, 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும், இல்லைங்க இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும், சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லிடுங்க, 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும், உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்க, அவ்வளோ வர வச்சிருவோம். எங்கே தூக்கணும்னு சொல்லுங்க, தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடா தான், இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு ஒத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினைச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க.
ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பாருங்க, அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி. சார் எந்திரிங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு. ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்ல இல்ல, எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி. இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கும். ஆக்சுவலா ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு, டைரக்டர் பேர் ஜானு, எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டா எல்லாம் மாமன், சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், சித்திமேன். வெளியால கூப்பிட்டா பைசா கொடுக்கணும்ல. அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவா எடுத்துட்டாங்க இதை. மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம், காது குத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன், தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும், லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்துல இருந்து ஒட்டுக்கிட்டு அம்புட்டு பேர் முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதி தளபதின்ட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமா ஆமா. அதனால விஜய் அப்படியே, நான் அவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கணும் அப்படின்னு அந்த செயினை தூக்கி வெளியே விட்டேன். ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசித்த படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸு, அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர்லாம் வந்து காதலுக்கு மரியாதை, இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்குது. உடனே செயின் தூக்கி வெளியே விட்டான். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணாம விட்டீங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சி விட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை விட்டியாடான்னு. சத்தம் போட்டு சொல்ல இங்கண்ணே, பேசாமல் இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ, அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்ஏசி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல்.